இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் கற்பனை கதையில் தியானாள் ஒரு பெண் கடவுளாக கருதப்படுகிறாள். ரோமரின் காட்டு மிருக வேட்டையின் தேவதையாகவும் சந்திரன் மற்றும் இயற்கையின் தேவதையாகவும் வணங்கப்பட்டவள். கிரேக்க தெய்வமான ஆர்த்தெமிஸுக்கும் இணையானவளாக கருதப்பட்டாள். லத்தீன் மொழியில் டயானா என அழைக்கப்பட்டாள். திருமணமாகாத பெண் தெய்வமான தியானாள் பெண்களுக்கு குழந்தை பேறு தருபவள் என நம்பப்பட்டாள். ரோமர் வணங்கும் பெண் தெய்வங்களான மினர்வா மற்றும் வெஸ்டா போன்றவள் என சரித்திரம் கூறுகிறது. பொதுவாக தியானாளை ஓக் மரக்காடுகள் மத்தியில் கோவில் கட்டி வணங்கி வந்தனர். கையில் வில் அம்பு வைத்திருந்தாள். இந்த தியானாளை ஆசிய மைனர் எனப்படும் இன்றைய துருக்கி தேசத்தில் உள்ள எபேசு பட்டணத்தார் பெண் தெய்வமாக வணங்கி வந்தார்கள். இவளது உருவச்சிலை அற்புதமாக வானத்திலிருந்து பூமியின் மீது விழுந்ததாக நம்பினார்கள். அப்போஸ்தலர் 19:35. ஒருவேளை விண்ணிலிருந்து பூமியின் மீது விழுந்த ஒரு எரிக்கல்லாக இருந்திருக்கலாம். அந்த கற்சிலை கருப்பாக இருந்தது. அநேக மார்பகங்களை கொண்ட பெண் போன்று தோற்றமுடையதாக காட்சியளித்தது. இந்த தியானாள் பெண் தேவதை செழிப்பின் தேவதை என்றும் ஆசிய மைனரில் வணங்கப்பட்ட தேவதைகளுக்கெல்லாம் தாய் என்றும் கருதப்பட்டாள். இவளது சிலைகளை களிமண்ணும் மணலும் கலந்த கலவையாலும் வெள்ளியினாலும் செய்து விற்பனை செய்து வந்தனர். அநேகர் அவற்றை வாங்கி வணங்கி வந்தனர். இந்த தியானாளுக்கென்று ஒரு கோவில் ஆசியாவின் மாயச்சந்தை என அழைக்கப்பட்ட எபேசுவில் 423 அடி நீளம், 220 அடி அகலம், 60 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருந்தது. கோவிலில் வெள்ளை நிற பளிங்கு கற்களாலான 127 தூண்கள் உண்டு. அவற்றில் 36 தூண்கள் அதிக சிற்ப வேலைப்பாடுகளாய் இருந்தன. இக்கோயிலை கட்ட பாரியன் சலவை கற்களை பயன்படுத்தினர். இக்கற்களை இணைக்க தங்க தகடுகளை பயன்படுத்தினர். இக்கோயில் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. இந்த கோவிலின் பக்கத்திலிருந்து யாரையும் கைது செய்யக்கூடாது என சட்டம் இருந்ததால் இக்கோவில் குற்றவாளிகளின் அடைக்கலமாக விளங்கியது. எனவே எபேசு குற்றவாளிகளின் உறைவிட நகரம் என்று சொன்னால் மிகையாகாது. இங்கே மூட பழக்க வழக்கங்களுக்கு எந்த குறைவும் இருக்கவில்லை. எபேசு எழுத்துக்கள் என்ற பெயரில் மந்திர தாய்த்துகள் அங்கு விற்கப்பட்டன. இந்த தாய்த்துகள் பயண பாதுகாப்பு, பிள்ளைப்பேறு, சிற்றின்பச் செழுமை, வணிக செழுமை போன்றவற்றுக்கு உதவுவதாக நம்பப்பட்டது. இந்த எபேசிய எழுத்துக்களை வாங்க உலகின் எல்லா பகுதிகளிலுமிருந்தும் மக்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். இப்படி பாவங்களும் மூட பழக்க வழக்கங்களும் நிறைந்த இந்த எபேசு பட்டணத்தில் பவுல் பிற இடங்களில் தங்கி ஊழியம் செய்த நாட்களை விட அதிக காலம், அதாவது சுமார் 3 ஆண்டுகள் இங்கு தங்கி ஊழியம் செய்தார். இந்த எபேசு பட்டணத்தில் தெமேத்திரியு என்ற தட்டான் தியானாளின் கோவிலைப் போல சிறிய கோவில் சிலைகளை வெள்ளியினால் செய்து விற்று வந்தான். அப்போஸ்தலர் 19:24. அந்நாட்களில் பவுல் அங்கு செய்த ஊழியம் விக்கிரக வணக்கம் செய்த எபேசு மக்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. மிகவும் வைராகியமாக தியானாள் என்ற விக்கிரகத்தை வணங்கிய அநேகர் பவுல் மூலமாய் கர்த்தரிடம் திரும்பினார்கள். மேலும் விக்கிரகங்கள் தெய்வமல்ல, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அவர்கள் அறிந்து தங்களை அவருக்கு அர்ப்பணித்தனர். எனவே கைகளினால் உண்டாக்கப்பட்ட தியானாள் சிலைகளை விற்பதில் ஒரு பெரிய வீழ்ச்சி, நஷ்டம் ஏற்பட்டது. எனவே தெமேத்திரியு தன் உடன் சிற்ப தொழிலாளிகளை ஒன்று கூட்டி வன்மையான எதிர் நடவடிக்கைகளை எடுத்து கலகத்தை தூண்டிவிட்டான். அதோடு அந்த வேளையில் சம்பந்தப்பட்ட மற்ற வேலையாட்களையும் கூடிவரச் செய்தான். அவர்களிடம் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படி அபாயம் நேரிட்டிருக்கிறது. பவுல் கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று எபேசுவில் மட்டுமல்லாது ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என புகார் செய்தான். இந்த காரியம் தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகவும் ஆசியா முழுவதும் தியானாளின் மகத்துவம் அழிந்து போவதற்கும் காரணமாகிவிடும் என்று முறையிட்டான். தெமேத்திரியு மூலம் தூண்டிவிடப்பட்ட அவனுடைய தொழில் ஜனங்கள் மிகவும் கோபமடைந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து எபேசுடைய தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் கலகத்தால் நிறைந்து மக்கள் 2 மணி நேரம் அளவும் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் பட்டணத்து சம்பிரதி நிகழ்ச்சி பதிவாளர் எழுத்தர் நிதானத்துடனும் ஞானத்துடனும் செயல்பட்டதினால் குழப்பம் அடங்கி அமைதியாயிற்று. எபேசுவின் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த தியானாள் என்ற தேவதையின் சிலை பட்டண மக்களுக்கு விக்கிரக வணக்கம் செய்ய ஏதுவாயிருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தியானாளை போன்ற விக்கிரகங்களை வணங்காவிட்டாலும் நம் வாழ்க்கையில் வேறு விதமான விக்கிரகங்கள் காணப்படுகின்றன. 1 சாமுவேல் 15:23 சொல்லுகிறபடி முரட்டாட்டம் ஒரு விக்கிரக ஆராதனை,
எபேசு 5:5, கொலேசியர் 3:5 சொல்லுகிறபடி பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. முரட்டாட்டம் மற்றும் பொருளின் மீது ஆசை வைப்பது கொடிய பாவமாகும். மிகவும் வசதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆபிரகாமும் தாவீதும் பொருளாசை இல்லாமல் கர்த்தரை தேடினார்கள். ஆம், ஆண்டவருக்கு முக்கிய இடம் கொடுக்காமல் வாழ்வதும் விக்கிரக ஆராதனைக்கு சமம். 30 வெள்ளிக்காசுகளுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசை போன்ற மக்களும் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை சரியாக சம்பாதிப்பது தேவைதான். ஆனால் பணத்திற்காகவே வாழ்வது நல்லதல்ல. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு பொருள் ஒன்றையே வாழ்க்கையின் குறிக்கோளாய் கொண்டு வாழ்பவன் பணக்காரனோ அல்லது ஏழையோ விக்கிரக ஆராதனைக்காரனே. இதைத் தவிர நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எதற்காகிலும் அல்லது யாருக்காகிலும் கொடுத்திருந்தால் அது சிலை வழிபாட்டிற்கு சமமாகும். ஆண்டவரை விட மனைவியை, புருஷனை, பிள்ளைகளை, தொழிலை, சொத்தை, நகைகளை, ஆடைகளை, வீட்டை, அலங்காரத்தை அதிகமாக நேசித்தால் அது சிலை வழிபாடாகும். கிறிஸ்தவர்களாகிய நாம் முரட்டாட்டம், பொருளாசை போன்றவைகளை விட்டு விலகி வாழவும் கர்த்தருக்கு எல்லா காரியங்களிலும் முதலிடம் கொடுத்து வாழவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.